துன்யா இருக்குதே, இந்த துன்யாவுடைய பிரச்சனையுடைய தீர்வையும் அல்லாஹு தஆலா நமக்கு பாவ மன்னிப்புல வச்சிருக்கிறாங்க, இஸ்திக்ஃபார்ல வச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் எனக்கு காசை கொடு, பணத்தை கொடு, லொட்டை கொடு, லொஸ்கோ கொடு, குப்பையை கொடு, எதையுமே நீங்க கேட்க வேணாம். நீங்க வெறும் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு இதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. பரக்கத்தை அல்லாஹு தஆலா உங்க வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான். எப்படி? மூமினே, நீ என்கிட்ட இஸ்திக்ஃபார் மட்டும் கேளுடா, எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்டாங்கிறான். எப்படி? நீ என்னிடத்துல உன் பாவம் உன்னை நினை, நீ முதல் செஞ்ச தப்ப நினை, இந்த தப்போட நீ மௌத்தா போயிட்டா உன் கபருல என்ன ஆகுங்கிறத நினைச்சு பயப்படு. இந்த தப்போட நீ நாளை மறுமையில எழுப்பப்பட்டால் பாவிகளோடு சேர்க்கப்படுவாயே, இடது பக்க கூட்டத்தார்களில் அஸ்ஹாபு ஷிமாலிலே சென்று விடுவாயே, நரகத்தின் பக்கம் ஓட்டப்பட்டு விடுவாயே, அதை நினைச்சு பயப்படு. உனக்கு அதை நினைச்சு பயந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உனக்கு மறுமையும் தர்ற, துன்யாவையும் வாரி வழங்குறேங்கிறான். எப்பேற்பட்ட ரப்பு பாருங்க நம்ம ரப்பு, சுப்ஹானல்லாஹ். சூரா நூஹ்ல அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக தனது அடியார்களிடத்துல பேசுறான். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا مَا لَكُمْ لَا تَرْجُونَ لِلَّهِ وَقَارًا وَقَدْ خَلَقَكُمْ أَطْوَارًا. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மக்களை பார்த்து, யார் உலகம்தான் வாழ்க்கை என்று உலக மோகத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை பார்த்து பேசினார்கள். மக்களே, நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னிப்பாளனாக இருக்கிறான். அந்த ரப்பு என்ன செய்வான்? நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால், நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால், வானத்திலிருந்து உங்களது தேவைக்கு ஏற்ப மழையை தாரை தாரையாக அப்படியே உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொழிந்து கொண்டே இருப்பான். மழை பெஞ்சா பஞ்சம் இருக்குமா? எல்லா செழிப்புக்கும் அடிப்படை என்ன சொல்லுங்க? மழை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமா, வயும்திதுக்கும் பிஅம்வால், உங்களுக்கு அல்லாஹ் துட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வால், செல்வத்தை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்வான். இரண்டாவது, வயஜஅல் லகும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுக்கு காசையும் கொடுப்பான், புள்ளையும் கொடுப்பான். என்கிட்ட சில பேர் வருவாங்க, இமாம் சாப் கல்யாணம் ஆயிடுச்சு, சரிங்க அல்ஹம்துலில்லாஹ், புள்ள இல்லை, 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, நான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இஸ்திக்ஃபார் ட்ரீட்மெண்ட் பண்ணனியா? முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட்டு சொல்லுங்க? இஸ்திக்ஃபார் ட்ரீட்மெண்ட் பண்ணனியா? நமக்கு வந்துங்க எட்டின்னு கிடையாது. டாக்டரு காலையில் 4 மணிக்கு செக்கப்புக்கு வரணும்னா போய் நிற்கிறானா இல்லையா அந்த மனுஷன்? டேய் மவனை 10 மணிக்கு வரணும், நைட்டு 9 மணிலேருந்து வந்து சேர்ற 10 மணி வரைக்கும் மவனை எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. கேட்குறானா இல்லையா சொல்லுங்க? 10,000 ரூபா ஃபீஸ் கட்டணும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, கட்டுறானா இல்லையா? ஸ்கேன் சென்டரில் போய் க்யூவில் நிற்கிறானா இல்லையா? பசி பட்டினியாக காத்திருக்கானா இல்லையா? மவனை ரிசல்ட் வர வரைக்கும் நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கேனிங்கில் ஏதாவது பிரச்சனைனா திரும்ப நாங்கள் என்ன செய்வோம்? திரும்ப ஸ்கேன் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தயார். அட முட்டாப்பேல ரப்பு சொல்கிறான், கொஞ்சம் சதக்கா பண்ணுடாங்கிறான். 10,000 ரூபா 20,000 ரூபா ஸ்கேனுக்கு கொடுப்பானா, 1000 ரூபா சதக்கா கொடுக்க மாட்டானா? காலையில் 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி 10 மணின்னு சொல்லி டைம் பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு ஓடுவான். அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டான். எப்படிங்க நம்மெல்லாம் மூமின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியா சொல்லுங்க? அப்துல்லா ஆமினான்னு பேர் வச்சுக்கிறதுக்கு நமக்குலாம் தகுதி இருக்கா? அல்லாஹ் சொல்றான், நீ இஸ்திக்ஃபார் கேளு,
உனக்கு குழந்தையும் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள், யாரும் வேணான்னு சொல்ல. யாரும் சொன்னாங்களா இஸ்லாத்தில் அப்படி இருக்கா? மருத்துவம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. டே, மருத்துவத்தை நம்புறதுக்கு முன்னாடி மருத்துவத்தை படைத்த அல்லாஹ்வை நம்பிடா. புரிஞ்சுச்சா இல்லையா? மருத்துவம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். மருத்துவம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மருத்துவத்தை நீ நம்பாத, மருத்துவத்தை படைத்த அல்லாஹ்வை நம்பு. அந்த மருந்தை உருவாக்கிய ரப்பை நம்பு. அந்த ரப்புட்ட கேட்டுட்டு மருந்து சாப்பிடு. அந்த ரப்புட்ட கேட்டுட்டு மருந்து சாப்பிடு. ரப்புட்ட இஸ்திக்பார் செய்ய மாட்டானா? அது எப்படி இஸ்திக்பார் செஞ்சா குழந்தை பிறந்துடுமா? லூசு பையில அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னிடத்துல யாரெல்லாம் கேட்குறாங்களோ, ஏன்னா எனக்கு ஒரு இமாம் சொன்னார். அந்த இமாமை நான் பார்க்கல, ஆனால் அவரோட பற்றி நான் படிச்சிருக்கிறேன், அதனால சொல்கிறேன். அப்போ நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுனா முதல்ல என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மழை. டென்ஷன் இல்லாமல் மழை கிடைக்கும். ரெண்டாவது உங்களுக்கு காசு பணமும் கிடைக்கும். மூணாவது குழந்தை குட்டியும் கிடைக்கும். நாலாவது வயஜஅல் லக்கும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டம் தெருவுகளை அல்லாஹ் செழிப்பாக்கி கொடுப்பான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, உங்கள் ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படி பாருங்க, ஒரு இஸ்திக்ஃபார்ல எவ்வளவு நன்மை இருக்கு. சஹாபாக்களுடைய மாணவர் ஒருத்தர் இமாம் ஹசன் பஸ்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய அறிஞர். அவங்களுடைய உபதேச சபைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பெரிய அறிஞரவங்க மக்கள் உபதேசங்கள் கேட்டுக்கிட்டு அறிவுரை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டம் வர்றாங்க, இமாம் எங்கள் ஊரில் பஞ்சமாக இருக்குது, போய் எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், இமாம் வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, போய் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓது அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் இமாம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப மனசெல்லாம் கவலையாக இருக்குது, போய் இஸ்திக்ஃபார் ஓதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்க போயிட்டே இருப்பாங்க. சுற்றி உட்காந்துருக்காங்க பாருங்கள் மாணவர்கள், அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இமாம் சாஹிப், 3 பேர் 3 பிரச்சனைக்கு வந்தாங்க, 3 பேருக்கு நீங்கள் என்ன சொல்லி அனுப்புனீங்க? இஸ்திக்ஃபார் ஓதுன்னு சொல்லி அனுப்புறீங்களே, என்ன இமாம் சாஹிப், நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருவோம்? இந்த இமாம் அள்ளி விடுறாரு பத்தியா அப்படின்றோம். கேட்குறாங்க அந்த இமாம்கிட்ட, ஹசன் பஸ்ரிகிட்ட, என்ன நீங்கள் எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஹசன் பஸ்ரி சொல்றாங்க, இது என்ன பெரிய விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நூஹுடைய வசனம் அதை உண்மைப்படுத்துகிறதுன்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. நூஹ் நபி தனது உம்மத்துக்கு சொன்னார்கள், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு மழையை இறக்குவான், அல்லாஹ் உங்களுக்கு காசை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு தோட்டத்தை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு நதிகளை ஓடச் செய்வான். ரப்பு சொல்றான். அதை தான் சொன்னேன்னு சொல்லி